என்னடா ஆளை பார்க்காமலே கூப்பிடுறா? என் தலைக்கு பின்னாடியும் கண்ணு இருக்குமோன்னு நினைக்கிறியா? கனகா, உன் பக்கத்துல வரப்போ இனி எதையும் நினைக்க கூட மாட்டேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. சொல்றேன். ஆமா, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கத்து வச்சிருக்கியா? பயந்துட்டியா? கடப்பால இருக்கிற எல்லா ஜிம்லயும் எனக்கு மெம்பர்ஷிப் இருக்கு. எப்ப வேணாலும் போய் பிராக்டிஸ் பண்ணுவேன். ரவுடியா தொழில் பண்றவங்களுக்கு, அதுவும் கடப்பா மாதிரியான ஊர்ல ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆகணும்னா உடம்ப கட்டு மஸ்தா வச்சுக்கணும். அதனாலதான் தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இங்க வந்துதான் டச் விட்டு போச்சு. இன்னைக்கு சின்ன ஒர்க் அவுட் பண்றத பார்த்தேன். எனக்கும் ஆசை வந்துருச்சு. சூப்பர் கனகா. இப்போ ஒன்ன பார்க்கவும் எனக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை வருது. அதெல்லாம் உனக்கு கஷ்டம். ஒர்க் அவுட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் உடம்பு வளையணும். உன்ன மாதிரி தீனி பண்டாரங்களுக்கெல்லாம் அது கஷ்டம். எது? நான் தீனி பண்டாரமா? இல்லையா பின்ன? தினமும் நீ கண்ணாடி பாக்குறியா இல்லையா? பாரு எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கேன்னு. நான் ஒருத்தி, நீ எதுக்காக வந்தங்கிறதே விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற மாதிரி எதையும் மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்க போல. ஏன் நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வரக்கூடாதா? இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றியே, இந்த கைக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுது. என்ன கொடுக்கலாம்? இமீடியட்டா என்ன கொடுக்கறது? இந்த பிரேஸ்லெட்டை உன் கையில போட்டு விடுறேன். கை காட்டு, கைய காட்டு. இரு, இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ட நீ கையில போட்டு இருந்து நான் பார்த்ததே இல்லையே. எனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு இத பரிசா கொடுக்க வந்த மாதிரி இருக்கு. அதுவும் கலியுகக்காரனா வாரி வழங்குற. உனக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா? போ கனகா, யாராச்சும் என்ன பாராட்டி பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு இவ்ளோ கேவலமான ஃபேஸ் இருக்கான்னு கேக்குறேன். நான் உன்னை பாராட்டுறேன்னு சொல்றேன். என்னமோ பிரேஸ்லெட்டை கழட்டி நீ எனக்கு குடுக்கற மாதிரி குடுக்கற. இத பெரிய ஏதானே எனக்கு கொடுத்து விட்டாரு. என்ன பயந்துட்டியா? சும்மா உன்கிட்ட போட்டு வாங்கினேன். அப்படியா? நான் நிஜமாவே பயந்துட்டேன் கனகா. இனிமே இப்படி எல்லாம் விளையாடாத. அப்புறம் இந்த பிரேஸ்லெட்ல ஜிபிஎஸ் பொறுத்து இருக்கா? வீணா, இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கடப்பால இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பல பேரை காலி பண்ணிருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி நானு பெரியய்யான்னு 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுக்குதான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அது நம்மள நல்லா வச்சு செய்யும். சரி, என் கையில போட்டு விடணும்னு ஆசையா கொண்டு வந்த, அதையும் கையில வச்சுக்கிட்டு இருக்க. என் கையில போட்டு விடு. ஆனா வீணா, இத நான் உனக்காக தான் போட்டுக்கிறேன்.
வீணா, உனக்காக இந்த பிரேஸ்லெட்டை நான் போட்டுக்கிட்ட மாதிரி எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். ஆ, நான் என்ன பண்ணணும்? பயப்படாத பயப்படாத, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நம்ம ஒரு கேம் ஆடலாமா? கேமா? என்ன கேம்? வீடியோ கேம் விளையாடலாமா? மணிக்குள்ள சிக்குவான்னு சொல்லிருந்தா இப்பவே டைம் 5:50 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள பாஸ்கர் எப்படி வந்து சிக்குவான்னு தெரியலையே. ச்சே, அவ சொன்னான்னு நம்மளும் போயிட்டு இருக்கோம். மேடம், என்ன மேடம் சொன்னீங்க? உன்கிட்ட நான் எதுவும் சொல்லல. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சரிங்க மேடம். என்ன ஆறுமுகம், பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்களா? போய் பாருங்க போங்க. சரிங்க மேடம். போலீஸ், ஒருவேளை இவன் தான் பாஸ்கரா இருக்குமோ? ஏய் ஏய், என்ன இவன் போயிட்டே இருக்கா? பைக் செக் பண்ணுங்க. கஞ்சா போட்டலாம் மேடம். அவனை போய் பிடிங்க போங்க. சரி மேடம். இவ்ளோ கிட்ட இருந்தும் பிடிக்க முடியலையே. என்ன போலீஸ் நீ? சரியான டம்மி போலீஸா இருக்க. இந்த பக்கம் தான் போயிருப்பான், போங்க. ஏய் ஏய் ஏய், அவனதான் புடி. வீணாக்கா, இன்னொரு கேம் விளையாடலாமா? அக்காவா? என்ன திடீர்னு அக்கான்னு மரியாதையாலாம் கூப்பிடுற? துர்கா, ஓ, அசோக் வரது தெரிஞ்சுதான் நீ மரியாதையா கூப்பிட்டியா? வாங்க சின்னையா. என்ன துர்கா, உன் குரல் வாசல் வரைக்கும் கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தேன். வீணாக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்லையா நீ? துர்கா, வீடியோ கேம்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்ட. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். சரி விளையாடு. அவன் துரத்து. இவன் கிடையாது. அவனை விட்டு இவனை ஏன் பிடிக்க போற? நீங்க துர்காவை லாஜிக்கா கனெக்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு கொலைப்பழிய துர்கா மேல போறதை என்னால ஏத்துக்க முடியாது. ஸ்ட்ராங்கா தான் துர்காவை சந்தேகப்படுறேன். குழந்தை மாதிரி வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கா. நந்தினி மேடம் இவ்வளவு போய் சந்தேகப்படுறாங்களே. ஓடு 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 ஓடு. ஏ துர்கா, அவனை பிடி. இதோ அங்க போறான் பாரு. அவனை ஓவர்டேக் பண்ணு. அவன் இல்ல, அவனுக்கு முன்னாடி போறான் பாரு. புடி. அவனே தான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போ.
போ அவ்வளவுதான் அவ்வளவுதான். புடி புடி. சூப்பர் சூப்பர். ஓ இவ கூட இவனும் சேர்ந்துட்டானே. அடச்சே மிஸ் பண்ணிட்டியே. என்ன துர்கா, இந்த வீடியோ கேம்ல கண்ட்ரோல் உன் கையில தானே இருக்கு. பாருங்க சின்னையா, பெரிய திருடன் ஒருத்தன் இருக்கான், சின்ன திருடன் ஒருத்தன் இருக்கான். பெரிய திருடனை பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு நான் ரூட்டு போட்டு கொடுக்கறேன். ஆனா இந்த போலீஸ் பெரிய திருடனை விட்டுட்டு சின்ன திருடன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன திருடனை புடிச்சிட்டா அவன் பெரிய திருடனை காட்டி கொடுத்துருவானா. பெரிய திருடனை ஈஸியா புடிச்சிருவாங்களாம். அதனாலதான் சின்ன திருடன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் சீக்கிரமா போங்க. ஆறுமுகம் ஃபாஸ்டா போங்க. சரி, அவனையாவது பிடிச்சாங்களா? அதுவும் இல்ல. சின்ன திருடனை பிடிக்க போறப்ப ஒரு பஸ்ஸோ லாரியோ மோதி அவனை கொன்னுடுது. 2 கேம் விளையாடிட்டான். 2லயுமே போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள அவனை லாரி மோதி கொன்னுடுறாங்க. இப்ப 3வது கேம்ல பார்த்தா பெரிய திருடனை விட்டுட்டு சின்ன திருடனை துரத்திட்டு போறாங்க. கடைசியா பாருங்க, சின்ன திருடனை யாராவது அடிச்சு கொல்லுவாங்க. ஆனா இந்த விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சின்னையா. சரி துர்கா, நீ வீடியோ கேம்ல ரொம்ப மூழ்கிட்ட, நீ என்ஜாய் பண்ண. நான் கிளம்புறேன். வரேன். என்ன வேணா சின்னையா, நான் நிஜமாவே வீடியோ கேம் தான் விளையாடுறேன்னு நினைச்சுக்கிட்டாரு போல. சரி நீ சொல்லு, நான் விளையாடுற 3வது கேம்ல நந்தினி பாஸ்கரை உயிரோட புடிச்சு சாவறதுல இருந்து அவனை காப்பாத்துவாங்களா இல்ல மாட்டாங்களா? இங்க நடக்கிற எல்லா விளையாட்டுலயும் கடைசியா நீதானே ஜெயிக்கிற. அப்ப இதுல மட்டும் தோத்துருவியா என்ன? கரெக்டா சொன்ன. அப்போ பாஸ்கரோட கதி கொன்னுடுவாளோ? ஒவ்வொருத்தரையும் கொல்றது உனக்கு விளையாட்டாடி. இவ பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் என்ன சாட்சியா நிறுத்திட்டு போறாளே. நான் என்னைக்கு மாட்டிக்க போறேன்னு தெரியல. லெஃப்ட்ல போயிட்டு இருக்கான் பாருங்க, போங்க சீக்கிரமா போங்க. ஐயா 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 ஐயா, கதவு தரங்க, கதவு தரங்க, என் உயிரை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு கதவு தரங்க. ஏய், யாரா அந்த நேரத்துல? என் உயிரை காப்பாத்துங்க ஐயா, அம்மா, என் உயிரை காப்பாத்துங்க ஐயா, சீக்கிரம் கதவு தரங்க. நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டான். ஐயா ஐயா, யோ தட்டாதையா வரேன். ஐயா ஐயா, என் உயிரை காப்பாத்துங்க, கதவு தரங்க, ஓபன் பண்ணுங்க. ஏய் ஏய், யாரா நீ? ஏய், எதுக்குடா கதவு போடுன? யாரா நீ? அண்ணா அண்ணா அண்ணா, போலீஸ் என்ன துரத்துதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே என்ன காட்டி கொடுத்துறாதுண்ணே. எது போலீஸா? ஆமா அண்ணா. உன்னால நானும் மாட்டுவேன், வெளியில போடா. அண்ணா அண்ணா, சொன்னா கேளுண்ணே, போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாதுண்ணே, நான் மாட்டி பண்ண. டேய் அண்ணா போடா வெளிய. வேண்டாம் அண்ணா, போடா வெளிய சொல்றேன். போடா. அண்ணா தேவடா மாட்டி. ஏய், என்னடா இங்க பாரு, சத்தம் போட்ட அப்படியே அழுத்தி ஒரே இழு இழுத்துருவேன். டேய் 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 டேய், எதுவும் பண்ணிடாதடா. ஏய், போலீஸ் உள்ள வந்தா நானும் மாட்டிப்பேன்டா. இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க.
வந்து என்ன எங்கன்னு கேட்டாங்கன்னா அவன் வரவே இல்லைன்னு சொல்லணும். புரியுதா? போலீஸ் வந்தா நான் மாட்டிப்பேன்டா. சொல்றதை கேளுடா. போயிடுறா இங்க இருந்து. ஏய், என்ன காட்டி கொடுத்த ஒரே இழுப்பு தான். ஏய், மறுபடியும் சொல்ற, இக்க தப்பா மாட்டி விட்ட அப்படியே ஒரே இழுப்பு. இங்க பாரு, அந்த ரூம்ல போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்து கேட்டா நான் இங்க வரவே இல்லைன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? புரியுது. ஐயோ, போலீஸ் வந்தா நான் மாட்டிப்பனே. இப்ப என்ன பண்றது? ஓபன் ஓபன் தி டோர். டேய் கதவுறா டேய். ஐயோ, போலீஸ் வந்துட்டாங்க. டேய் சொன்னா கேளு கதவுறா. டேய் இந்தா கதவுறா. டேய் கதவுறா டேய். கதவுறா. சொன்னா கேளு கதவுறா. டேய் சொன்னா கேளு கதவுறா. டேய் இந்தா கதவுறா. எப்படியாவது ஓபன் பண்ணுங்க. ஐயோ, தப்பிச்சு போறதுக்கு வேற வழி இல்ல. இப்ப என்ன பண்றது தெரியலையா? நம்ம கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கலாம். டேய் தொறடா. கதவுறா. ஆறுமுகம், கண்டிப்பா அவன் இந்த வீட்டுக்குள்ள தான் வந்திருக்கணும். டோர் க்ளோஸ் பண்ணுங்க. அவன் எஸ்கேப் ஆயிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணுங்க. ஆறுமுகம், வீடு ஃபுல்லா தேடுங்க. போங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாட்டிக்கிட்டு அப்புறம் உன் உசுருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. ஐயோ, இந்த பொம்பளை தான் நம்மள அரெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்காருன்னு செம்மினையா சொன்னாரு. அவளே வந்திருக்கா இங்க. ஆறுமுகம், மேடம் சொல்லுங்க மேடம். அவன் இங்க இருக்கான். டேய் வா. வெளியே கூப்பிடுங்க. வாடா. டேய் வாடா. இழுத்துட்டு வாங்க. சார், சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், சார், வாடா. சார், என்ன விடுங்க சார். சார், சார், வாடா. சார். மேடம், நீங்க தேடி வந்த ஆளு நான் இல்ல மேடம். அதோ அவன் அந்த ரூம்ல இருக்கான். ஆறுமுகம், மேடம் இவன் தானே பைக்ல வந்தான். இவன் தான் மேடம் பைக்ல வந்தது. சட்டையை மாத்திருக்கான் மேடம். மேடம் மேடம் விடுங்க சார், நான் இல்ல சார். மேடம் மேடம் நீங்க தேடி வந்த ஆளு அந்த ரூம்ல தான் இருக்கா மேடம். என்ன எதுக்கு மேடம் பிடிக்கிறீங்க? நீங்களே போய் பாருங்க. அவன் உள்ளதான் இருக்கான். போய் செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம் யாரும் இல்லை மேடம். மேடம் இங்கதான் மேடம் இருந்தான். போலீஸ் துரத்துது. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்துட்டு போனதும் நான் போயிடுறேன்னு சொல்லி கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினா மேடம். அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தா மேடம். இப்ப எங்க போனானே தெரியல மேடம். எப்படி எஸ்கேப் பண்ணானே தெரியல மேடம். சரி, இது உன் வீடு தானே? ஆமா மேடம். நீ எதுக்காக கட்டில் கீழே ஒளிஞ்சிருந்த? ஏன் முகத்துல கிரீம் எல்லாம் தடவி இருக்க?
இல்ல மேடம், பக்கத்து வீட்டு பையனுக்கும் எனக்கும் சண்டை மேடம். அவங்க என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மேடம். அவங்க தான் வராங்கன்னு பயந்து போய் கீழே படுத்துக்கிட்டேன் மேடம். அப்புறம் பக்கத்து மில்லில் வேலை பார்க்குறேன். வேலை முடிஞ்சு வந்ததும் முகமெல்லாம் ட்ரை ஆயிடும். அதான் க்ரீம் போட்டிருக்கேன். அதான் மேடம். ஹே, அந்த ஹெல்மெட்டை நீ தானே போட்டுட்டு இருந்த? என்ன பொய் சொல்றியா? ஷர்ட்டை மாத்திக்கிட்டு முகத்துல ஃபேஸ் கிரீம் போட்டுக்கிட்டு எங்களை ஏமாத்த பாக்குறியா? உன்ன என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன வண்டி நம்பரை வச்சு வண்டி யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டேன். யார் பேர்ல இருக்கு? பாஸ்கர்ங்கிற பேர்ல இருக்கு. தேங்க்யூ. ஓகே மேடம். ஆறுமுகம், நம்ம தேடி வந்த பாஸ்கர் இவன் தான்.